165 ஏக்கரில் இது அமைக்கப்பட ஒரு திட்டமிட்டிருக்கிறது. தற்போது சிறைச்சாலை இருக்கின்ற காரணத்தினால் மேலும் சிறைச்சாலைக்கான இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேறு இடத்தில் பார்த்து அதை மாற்றம் செய்த பிறகு முழுவதுமான 165 ஏக்கர் இந்த பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதுவரையில் தற்போது 45 ஏக்கர் நிலப்பரப்பில் 167 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது இங்கு நடைபெற்று வருகின்ற பணியை குழு நேரடியாக ஆய்வு செய்கிறது. இந்த பணி தற்போது முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் 167 கோடி ரூபாயில் நடந்து வருகிறது. இதில் தற்போது 35லிருந்து 40% பணிகள் நடைபெற்று வருவதாக நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் தெரிவிக்கிறார்கள். அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநகராட்சி கமிஷனர், டிஸ்ட்ரிக்டினுடைய ஹையர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நம்முடைய தலைமை பொறியாளர்கள். இந்த குழு மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர்கள் அறிவிப்பு, அந்த அறிவிப்பு 2021ஆம் ஆண்டு மத்திய சிறைச்சாலை இருக்கிற இடத்திற்கு அவருக்கு மாற்று இடம் தந்துட்டு அங்கு ஒரு பூங்கா, செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்பது உறுதிமொழி எண் 173/2021. அந்த உறுதிமொழிக்கான பணியை நம்முடைய மாநகராட்சி சம்பந்தப்பட்ட துறை மேற்கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வது குழுவினுடைய வேலை. அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை குழு உறுதி செய்திருக்கிறது. அவ்வப்போது நடைபெறுகின்ற பணிகளை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்கள், மூத்த அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 45 ஏக்கர் நடக்கிற இந்த ஃபேஸ் மே 25க்குள்ள முடிப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர், தலைமை பொறியாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சிறப்பு அம்சங்களை குறித்து உங்களுக்கு கமிஷனர் இப்போ படத்தில் விளக்கி காமிச்சிருக்கிறாரு. இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது, ஒரு கன்வென்ஸ் சென்டர் இருக்குது, அதுமாரி நிறைய மக்களை கவர்கின்றது. கணினி படித்தவர்கள் உட்காந்து லேப்டாப்பில் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது போன்று பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு குழு இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது காவலர்களுக்கான ஒரு 54 கோடி ரூபாயில் குடியிருப்பு கட்டுகின்ற பணியை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அவர்களோடு அதை பார்வையிடுறோம். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 2.45 கோடியில் இன்றைக்கு அங்கே மருத்துவ நீராவி, அந்த துணியெல்லாம் வெளுக்கிற நீராவி இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறா என்பதை குழு நேரடியாக கலாய்வு செய்து உறுதி செய்ய இருக்கிறது. அதுபோல் 250 கோடி ரூபாயில் புறவழிச்சாலை, மேற்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணி அது நடைபெறுகிறதா, அந்த பணி தொடங்கியிருக்காங்களா அப்படின்றத குழு ஆய்வு செய்ய இருக்கிறது. அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி கூடம் மறுசீரமைப்பு பணிக்கு ஒரு 6,80,00,000 அரசு கொடுத்துருக்கு. அந்த பணி அங்கே தொடங்கி முறையாக நடைபெறுதா என்பதை குழு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அங்கே ஆய்வு செய்ய இருக்கிறது. இது ஒரு நடமாடும் சட்டமன்றம். எல்லா காலங்களிலும் சட்டமன்றம் நடத்த முடியாது என்பதற்காக நம்முடைய இந்திய நாடாளுமன்ற முறைமை இதுபோன்று குழுக்களை அமைத்து அந்த குழுக்களுக்கான சில அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது. அந்த அதிகாரம்தான் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களை குறித்தும் அறிவிப்புகளை வெளியிடுகின்ற போது அந்த உறுதிமொழிகளை, அவர் கொடுத்த மக்களுக்கான உறுதிமொழிகளை இந்த துறை அலுவல் பெருமக்கள், துறையினுடைய தலைவர்கள் தான் இந்த குழுவுக்கு உரிய விளக்கமும் பதில் அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெறுவதா என்பதை இந்த குழு ஆய்வு செய்து அரசுக்கு உரிய அறிக்கைகளை அளித்து முறையாக இந்த திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்காக ஒரு பணிகளை நேரடியாக கலாய்வு செய்தும் கூட்டங்கள் மூலமாக விரைவுபடுத்துவதுதான் இந்த குழுவினுடைய நோக்கம்.